அதிகாலை பொழுதின் இதமான கதிரவன் ஒளி பரவத் தொடங்கும் வேளையில் சேரும் சகதியுமான நெல் வயலில் அந்த ஏழை தந்தை தன் உழைப்பை தொடங்குகிறார். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த தன் கைகளால் இள நாற்றுகளை நட்டு ஒரு நல்ல விளைச்சலை எதிர்நோக்கி அவர் பாடுபடுகிறார். காலை நேரம் முன்னேறும் போது அவருடைய அன்பு மகள் தனது நீல நிற பள்ளி சீருடையில் 2 சடைகளில் சிவப்பு ரிப்பன் கட்டி கையில் ஒரு சிறிய எவர் சில்வர் சாப்பாட்டு பாத்திரத்தோடு வயல்வெளியில் ஓடி வருகிறாள். அவளது முகத்தில் இருக்கும் புன்னகையும் பாசமும் அந்த தந்தையின் களைப்பை நொடியில் போக்கிவிடுகிறது. இரவு நேரத்திலோ வசதிகள் இல்லாத அந்த எளிய குடிசை வீட்டில் ஒரு சிறிய மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அந்த சிறுமி மிகவும் உன்னிப்பாக படித்துக் கொண்டிருக்கிறாள். வாசலில் நின்று அவளது தந்தை அவளது அர்ப்பணிப்பை கண்டு பெருமிதத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயற்கை எப்போதும் சாதகமாக இருப்பதில்லை. ஒரு நாள் இடி மின்னலுடன் கூடிய கடுமையான புயல் காற்று வீசி கொட்டி தீர்த்த மழையில் அவர்கள் வளர்த்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழுகின்றன. செய்வதறியாது திகைத்த அந்த தந்தை மழையில் நனைந்தபடி தன் தலையில் கை வைத்து தன் உழைப்பெல்லாம் வீணானதைக் கண்டு நிலைகுலைந்து போகிறார். இருப்பினும் தன் மகளின் படிப்பு கனவு கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் ஒரு பெரிய தியாகத்தை செய்ய துணிகிறார். கிராமத்து சந்தைக்கு சென்று தனது ஒரே வாழ்வாதாரமான பழைய மிதிவண்டியை விற்று தன் மகளின் பள்ளி படிப்புக்கான கட்டணத்தை செலுத்துகிறார். அவர்களது கூட்டு உழைப்பும் தியாகமும் வீண் போகவில்லை. ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் அந்த சிறுமி வகுப்பில் முதல் மதிப்பெண் ஃபர்ஸ்ட் ரேங்க் 99% பெற்றதற்கான சான்றிதழை அவரிடம் வழங்குகிறார். அதை காணும் தந்தையின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. மகிழ்ச்சி தாங்க முடியாமல் அந்த பசுமையான வயல்வெளியின் பின்னணியில் அந்த தந்தையும் மகளும் ஒருவரையொருவர் கட்டியணைத்து தங்கள் பாசத்தை வெளிப்படுத்துகின்றனர். இறுதியாக மாலை நேரத்து சூரியன் மறையும் அந்த அழகான வேளையில் அவர்கள் இருவரும் கைகோர்த்து கொண்டு நம்பிக்கையூட்டும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி அந்த வயல்வெளி பாதையில் நடந்து செல்கிறார்கள்.